வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோட இன்ட்ரடக்ஷன் பற்றி தான் நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு புரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய டே ஃபஸ்ட்டு ஓகேவா. இன்றைக்கி தான் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியோட ஜேர்னி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ டெய்லி வந்துட்டு ஒரு டாபிக் அப்படின்னா ஒரு லெசன்ஸ் ஓகேங்களா. அதுவும் டெய்லி ஒரு சப்ஜெக்ட்ஸ்லேருந்து. ஸோ அப்போ தான் நம்மளால் ஈஸியாக படிக்க முடியும் இல்லையா. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒர்க்கிங் விமன்ஸு, ஹவுஸ் ஒய்ஃபு, அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு லெசன் நம்ம படித்தா போதா. அது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு லெசன் படிக்க டூ இயர்ஸில் ஈஸியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அச்சீவ் பண்ணிடலாம். 1 இயர்லேயும் ஈஸியாக நம்ம வந்துட்டு அச்சீவ் பண்ணிடலாம். அதை நம்ம படிக்கிற இதை பொறுத்து இருக்குது ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனோட இன்ட்ரொடக்ஷன் பற்றி ஓகேவா. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாட் இஸ் த கான்ஸ்டியூஷன்னா என்ன? சிம்பிளாக சொல்லணுன்னா கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டோட ஹையஸ்ட் லாவுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேவா. அதாவது நம்ம இந்திய கவர்மெண்ட் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணணும், சிட்டிசன்ஸ்க்கு என்ன ரைட்ஸ் இருக்கணும், கவர்மெண்ட்டுக்கு என்ன பவர்ஸ் இருக்குது, கண்ட்ரி எப்படி கவர்ன் ஆகணும்னு சொல்லி கொடுக்குற ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் தான் இந்த அரசியலமைப்பு. அதுக்கப்புறமேட்டு நமக்கு ஏன் வந்துட்டு கான்ஸ்டியூஷன் தேவை ஓகேங்களா. நமக்கு ஏன் தேவை, இது ஏன் நெசசரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு ஸ்கூல் இருக்குது ஓகேங்களா. இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஸ்கூல்ஸ்க்கு இப்படி தான் யூனிஃபார்ம் போட்டு வரணும், இப்படி தான் ஷூஸ்லாம் போட்டு வரணும்னு சொல்லிட்டுருக்கு. ஸோ அப்போ அந்த இதெல்லாம் வந்துட்டு இல்லாமல் ஒரு ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா கவர்ன் பண்ணாங்கன்னா அந்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் எங்கெங்கே விளையாடுவாங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேவா. ஒரு கேமுக்குமே ரூல்ஸ் அப்படி தான் இருக்கும் ஓகேவா. இல்லைனா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு விளையாடுவாங்க ஓகேவா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்னென்னலாம் தேவை, இதே கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா எல்லாருமே சட்டத்துக்கு முன்னாடி ஈக்குவல் தான் சொல்லியிருப்பாங்க. அது வந்துட்டு எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஜட்ஜஸாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸராக சிஎம் பிஎம் யாராக இருந்தாலுமே சட்டத்துக்கு முன்னாடி ஈக்குவல் தான் ஓகேங்களா. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடிமக்களோட ரைட்ஸை வந்து பார்த்தோன்னா பாதுகாக்கிறதுக்காக. இன்னொன்று கவர்மெண்ட்டோட பவரோட லிமிட்ஸையும் வந்து பார்த்தோன்னா இந்த கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ தான் ஒரு கவர்மெண்ட்டோட பவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா நீதியும் சமத்துவத்தையும் அதே மாதிரி அமைதியையும் வந்து பார்த்தோன்னா மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஓகேவா. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன்லாம் எப்படி வந்துட்டு உருவாச்சு, யார் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி ஓகேவா. அதாவது டிராஃப்டிங் கமிட்டிங்கிற ஒரு 13 பேர் சேர்ந்த ஒரு கமிட்டி ஓகேவா. அவங்க வந்து பார்த்தோன்னா யாருடைய தலைமை கீழன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சேர்மன். இந்த டிராஃப்டிங் கமிட்டிக்கோட சேர்மன் யாருன்னு பார்த்திங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான். இவருடைய ரெஸ்பான்சிபிள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ஸ்டியூட் அசம்பிளியில் வந்து பார்த்தோன்னா கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தோன்னா ப்ரிப்பேர் பண்ணாங்க ஓகேவா. கான்ஸ்டியூட் அசம்பிளி வந்து பார்த்தோன்னா இந்தியாவோட கான்ஸ்டியூஷனை ப்ரிப்பேர் பண்ணாங்க. டிராஃப்டிங் கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷனை வரையறுத்தாங்க ஓகேவா. அதோட சேர்மன் தான் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் ஓகேவா. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கரை ஃபாதர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்னா இந்த கான்ஸ்டியூஷன் எப்போ வந்துட்டு நம்மளுடைய அரசியலமைப்பு எப்போ வந்து பார்த்திங்கன்னா அடாப்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது தத்தெடுத்துங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 26 நவம்பர் 1949 வந்து பார்த்திங்கன்னா அடாப்ட் பண்ணாங்க. அந்த டேவை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் டேன்னு சொல்லிட்டு எல்லா வருஷமும் நம்ம கொண்டாடுவோம். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியாது, ஒன்லி ஆஸ்பிரன்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் செகண்டாக ஒரு விஷயம், என்னைக்கு வந்துட்டு இந்த அரசியலமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க நம்ம நாட்டில், எப்போ வந்துட்டு ஃபோர்ஸ்க்கு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா 26 ஜான்வரி 1950 அந்த டேவை தான் நம்ம ரிபப்ளிக் டேவாக கொண்டாடுறோம் ஓகேங்களா. ஸோ இந்த கான்ஸ்டியூஷனை நம்ம வந்துட்டு அமல்படுத்துனதால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாளை நம்ம வந்துட்டு எல்லா வருஷமும் ரிபப்ளிக் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா வருஷமும் செலிப்ரேட் பண்ணுறோம் ஓகேவா. சரி ஓகே, உங்களுக்காக இப்போ வந்துட்டு ஒரு சில கொஷின்ஸ்லாம் நான் வந்துட்டு கேட்குறேன். நீங்கள் கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேவா. எப்போ வந்துட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணாங்க ஓகே. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் யார், அண்ட் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்துட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்தியன் அரசியலமைப்பு வந்து பார்த்தோன்னா எப்போ வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பெஷல் கொஷின்ஸ் ஆஸ்பிரன்ஸ் கான்ஸ்டியூஷன் டே என்னைக்கு எல்லா வருஷமும் எப்போ வந்துட்டு கொண்டாடுறாங்க அந்த டேவை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 கொஷினையும் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் வந்துட்டு கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி யாராவது படிக்கிற மாதிரியா இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.